ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்க நாங்கள் தான் தான் உங்களுடைய உங்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜி கே குணசேகரன் அண்ட் காவ்யா. என்னடா இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப மங்களகரமாக வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான். என்னோட சொந்த ஊரே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை அப்படின்னாலே அண்ணாமலையாரும் கார்த்திகை தீபமும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள். ஸோ எங்கள் லைஃப்பில் கார்த்திகை தீபத்தில் நடந்த ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். எஸ், ஸோ வெல்கம் டு காஃபி வித் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜி கே. கப்பு முக்கியம் பிகிலே. ஆக்சுவலாக இந்த வருஷ கார்த்திகை தீபத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் போன வருஷம் வந்துட்டு ஓகே, எங்கள் வீட்லேயும் பேசி பார்த்து முடிவு பண்ணியாச்சு. பட் ஸ்டில் நான் வந்து திருவண்ணாமலையிலையும் அவங்க பெங்களூர்லேயும் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. போன வருஷம் வந்துட்டு நான், அம்மா, அண்ணங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தோம். ஊரில் வந்துட்டு அண்ணாமலையார் தீபத்தை நேரில் பார்த்து தரிசித்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் பெங்களூரில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? பெங்களூரில் அப்பா வந்திருந்தாங்க. நான், அப்பா, அம்மா எப்பயும் போல் இந்த விளக்கெல்லாம் வீடு ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டு எப்பயும் சின்ன வயசுலேருந்து எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா 6 மணி ஆனால் இந்த டிவியில் காமிப்பாங்க ஜோதி ஏற்றிட்டாங்க அப்படின்னா நாங்களும் வந்துட்டு வீட்டு வெளியிலலாம் விளக்கு வைப்போம். இதே மாதிரி போன வருஷமும் செஞ்சோம். ஆனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மாமாவே போன தடவை திருவண்ணாமலையில் இருந்ததுனால டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. அவங்க வீடு வந்து கோவிலுக்கு கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. அதனால் வீட்டிலேருந்து பார்த்தாலே ஜோதி ஏற்றுறதுலாம் நல்லா தெரியும். சரி, ஆக்சுவலாக வந்து 5-6 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் இல்லை, அண்ணாமலையார் தீபத்தை மலை மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா ஊருக்குமே வந்து தீபம் நல்லா பிரகாசமாக தெரியும். ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். அது வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 23 to 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் அந்த டைம்லேயே தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா அண்ணாமலையார் தீபத்தை பார்த்துட்டு அண்ணாமலையார் தீபத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கார்த்திகை தீபம்னாலே அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதை பற்றி தெரியுமா உனக்கு? சும்மா நான் ஃபோனில் அதில் இதுலேயும் பார்த்துருக்கேன். பட் நேரில் நான் சுற்றி விளையாண்டதுலாம் இல்லை. அது எப்படி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஆக்சுவலாக வந்து அந்த மாவலி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கடலையை வந்து எங்கள் ஊரில் மலாட்டைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலாட்டை துளும்பை வந்துட்டு எரிச்சு அது வந்து சாம்பலாக்க விடக்கூடாது. அது வந்து ஒரு கறி படிகிற ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து அதை எரிப்போம். அது கூட வந்து இந்த பனைமரத்தில் ப்ரௌன் கலரில் ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று வரும், அதையும் சேர்த்து எரிச்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் பொறி அதிகமாக வரும் அப்படின்றதுனால அது 2த்தையும் போட்டு எரிச்சிட்டு அந்த கறி படிஞ்ச ஸ்டேஜில் எடுத்து நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு ஒரு நாட்டு துணியில் அந்த பொடியை வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பொட்டலை மாதிரி சுற்றிட்டு நல்லா டைட்டாக கட்டிடுவோம். அது வந்துட்டு ஓனாங்குச்சி சொல்லிட்டு இருக்கும். அது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதில் ஒரு 3 குச்சியை வச்சு நடுவில் இந்த பொட்டலத்தை வச்சு நல்லா 2 பக்கம் டைட்டாக கட்டிடுவோம். கட்டிட்டு ஒரு 1 to 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு கையில் வச்சு கட்டிடுவோம். கட்டிட்டு தீபத்தன்னைக்கு ஜாலியாக பசங்களாம் வெளியே தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் வந்துட்டு அந்த கங்கு அடுப்புலாம், அப்போலாம் விறகடுப்பு தானே, அந்த விறகடுப்பில் இருக்க கங்கை எடுத்து அந்த பொட்டலத்துக்கு நடுவில் வச்சு அது லைட்டாக பொறி வர ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்து அது சுத்த ஆரம்பிப்போம். நம்ம தீபாவளிக்குலாம் ஒரு இந்த புஷ்பானெல்லாம் விடும்போது ஒரு எந்த மாதிரியான ஹாப்பினஸ் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து அதை எடுத்து சுத்தும் போது எல்லா பக்கமும் தீப்பொறி பறக்குறது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு கொஞ்சம் பட்டாசெல்லாம் எடுத்து கார்த்திகைக்கு வெடிக்கலாம்னு வைப்போம். ஆனால் அதுக்குள்ளேயே காரணம் போயிடுவாரு. கார்த்திகைக்கு நாங்கள் வெடிக்கவே முடியாமல் போயிடுவோம். பட் ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம், ஆனால் பாதி பட்டாசு தீபத்துக்கு எடுத்து வச்சிருவோம். ஏன்னா திருவண்ணாமலைக்காரங்களுக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது 2வது தீபாவளி மாதிரி. ஆமா, ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அண்ணாமலையார் தீபத்தை பார்க்கறதுக்கும் அந்த நாளுக்காகவும் வெயிட் பண்ணுவோம். அந்த பட்டாசுலாம் வெடிச்சு ஹாப்பியாக கொண்டாடுவோம். திருக்கார்த்திகை தீப திருவிழாவே வந்துட்டு ஒரு 10 நாள் நடக்கும். ஆமா, இந்த 10 நாளுமே வந்துட்டு பஞ்சமூர்த்திகள், அதாவது அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட, விநாயகர், அப்புறம் சண்டிகேஸ்வரர், இவங்க வந்து பஞ்சமூர்த்திகள். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிஷப வாகனம், கற்பக விருட்சம், இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்துல வருவாங்க. அதோட இடையில வந்து வெள்ளி தேரு, தங்க தேரு, இந்த மாதிரி வாகனத்துலலாம் வந்து வீதி உலா வருவாங்க. தீபத்துக்கு முன்னாடி நாள் அண்ணாமலையார் தேர் வரும், பெரிய தேர், 5 தேர், பஞ்சமூர்த்திகள் எல்லாருக்குமே தனித்தனியா தேர் இருக்கு. அண்ணாமலையாரோட தேர் பெருசு. இதுல உண்ணாமலை அம்மனுடைய தேருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு.
அந்த உண்ணாமலை அம்மனுடைய தேரை வந்து பெண்கள் மட்டுமே வடம் பிடிச்சு இழுக்கிற ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. இந்த விஷயம் வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது. தேரு இன்னைக்கு காலைல 5 மணிக்கு கிளம்பிச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ தேர் வந்து பொறுமையா தான் வந்து திருப்பி 5 தேரை சுத்தி வரணும் இல்லையா, அப்படி சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும்போது ஒரு மொமெண்ட்ல அண்ணாமலையார் தேர் வந்திருக்கும், உண்ணாமலை அம்மன் தேர் வந்துட்டு பக்கத்துல வந்து நிற்கும். அது ஒரு மொமெண்ட். அது வந்து நீ ஜென்ரலா வீடியோல பார்க்கும்போதே உனக்கு அது ரொம்ப ஹாப்பியான மொமெண்டா இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்கும். எனக்கு இப்பவே புல்லரிக்குது. அவங்க 2 பேரும் வரும்போது பக்தர்கள் எல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த அந்த கரகோஷம் வந்துட்டு விண்ணதிர இருக்கும். இதோட அண்ணாமலையார் தீபம் இந்த மகாதீபம் மலை மேல ஏத்தும் போது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரரா கோவில்ல இருந்து வெளியே வருவார். அப்படி வெளியே வந்ததுமே அங்க மலை மேல தீபம் ஏத்திடுவாங்க. ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த ஃபியூ செகண்ட் வந்து நின்றுட்டு அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தை நம்ம திருவண்ணாமலைக்கு போய் கொண்டாடுறத மிஸ் பண்ணி, அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் கண்டிப்பா திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணி கார்த்திகை தீபத்தை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இப்பவே அண்ணாமலையார வேண்டிக்கிறேன். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you so much. Bye bye.